12,000 ரூபாய்க்கு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு வரும். அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். ஏற்கனவே சிம்புவோட உதவியாளர் தான் மாட்டியிருக்காரு சர்புதீன். இப்போ சிம்பு மாட்டுவார் எப்படி சார்? அதாவது அந்த சாப்பிட்ட உணர்வு உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த தள்ளாடுறதுலாம் இருக்காது. அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது உடனே நீ இப்போ சாப்பிட்டீங்களான்னு கேட்காதீங்க. நடிகர்கள் வீக்கெண்ட் பார்ட்டிக்கு போகிறதுக்கு என்ன காரணம்னா லிங்க் சர்வீஸ். இப்போ நம்ம தமிழில் சொன்னோம். ஆமாம், பரபரப்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மீடியாக்காரர்கள் இந்த சிம்பு வேற பயன்படுத்துகிறாங்க. மற்றும் தேவையில்லாமல் சிம்பு இழுக்கூடாது. ஆனால் ஒரு அட்ரஸ் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள முன்னாள் சிம்பு உதவியாளர்னு தான் பார்ப்பான் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக மாட்டிக்கிட்டே இருக்காங்களே. இதுவரை 18 பேர் மாட்டியிருக்காங்களா? ஏன் கல்லூரியில் இருக்குது சார். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த நடிகர், மூத்த பத்திரிகையாளர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். ஈஸ்வரன் படம் அதில் கோ ப்ரொடியூசராக இருந்த சர்புதீனுங்கிறவர் இன்னைக்கு சிக்கியிருக்காரு. அதாவது போதைப் பொருள் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட போதைப் பொருள் மிக்ஸ் பண்ணி வாரம் வீக்கெண்ட் பார்ட்டிலாம் கொடுத்துருக்காரு நடிகைகளுக்கு. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சிலம்பரசனோட முன்னாள் உதவியாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? சினிமாவை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு அதிர்ச்சியாக தெரியல. கேஷுவலாக போயிட்டு இருக்கிறீங்களா? கேஷுவலாக இது ரொம்ப சர்வசாதாரணம். முதல்ல ஏன் அவர்கள் இந்த மாதிரி வெளிநாட்டு மது இருக்குது, அதை சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி ஸ்பெஷல் கஞ்சா, ஓபியம், மெத்தப்பட்டமைன்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் அதில் ஒரே காரணம் இப்போ பிராண்டிலாம் சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாடு கேட்கும். கொடலாகப்பட்டது எரிஞ்சிக்கிட்டு கொண்டான்னு கேட்கும். சைடிஸ் கொண்டான்னு கேட்கும். அது இல்லாத ஒரு பிரச்சனை. இது உடம்பு மெலிகிறதுக்கு இதை சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்மெல் வரவே வராது. இங்கே என்ன இப்போ நீங்கள் கஞ்சா சிகரெட்டு இழுத்தீங்கன்னா சிகரெட்டு மாதிரி இழுத்தின்னு வச்சிங்க, ஸ்மெல் வந்துக்கிட்டு இருக்கும். இது வரவே வராது. அந்த சாப்பிட்ட உணர்வு உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த தள்ளாடுறதுலாம் இருக்காது. அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது உடனே நீ இப்போ சாப்பிட்டீங்களான்னு கேட்காதீங்க. ஏங்க நான் போட்டவர்கிட்ட கேட்பாங்க, அனுபவத்தில் எதுவும் பேசுகிறாரா பைல்வான்? அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இருக்கும், பசி எடுக்காது, ஒரு ஜாலியாக இருக்கும், டியூரேஷன் அதிகம். இப்போ டியூரேஷன் எப்படி சார்? ஒரு நாள் ஃபுல்லாக தாங்குமா அப்படி? ஆமாம் தாங்கும். சில இது ஒரு 10 நாள்கிட்ட தாங்கும். ஒரு 12,000 ரூபாய் இவ்வளோ பிடிச்சி போட்டிங்கன்னா ஒரு சிப்பு. ஆமாம், 12,000 ரூபாய்க்கு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு வரும். அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும். அதை நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்னே நடிகர் சொன்னார் என்கிட்ட. நடிகைகளும் அப்படி தான். இன்னொன்று என்னென்னா, நடிகைகளுமா சார்? ஆமாம், நடிகைகளும் சாப்பிட்றாங்க. என்ன காரணம்னா அவங்க நிறைய கமிட்மெண்ட்டு, அதே மாதிரி தப்பான மனசாட்சிக்கு விரோதமாக சில செயல்கள் செய்ய வேண்டியிருக்கும் இல்லையா? மனசாட்சிக்கு விரோதமான எப்படி? மனசாட்சிக்கு விரோதம்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மாதிரி லைஃப் ஸ்டைலில் அவன் அனுபவிச்சுட்டு இருப்பான். இதெல்லாம் அவங்க பொறுத்துக்கும் போது இந்த மாதிரி போதைப் பொருள் போட்டால் அந்த இது சரியாயிடும். இந்த போதை ஈக்குவலாக இருக்கும். போதையில் எடுக்கணும்போது அது மனசுக்கு கொண்டு போகாது அப்படின்னு நடிகைகளே சொல்லியிருக்காங்க. என்ன சார் வாழ்க்கை, காசு இருக்குது, போகிறது இருக்குன்னு இப்படி இருக்குது இல்லையா, அதனால நாங்கள் சாப்பிட்றோம். கவலைகளை மறக்கிறதுக்கு தான் சாப்பிட்றோம். சாதாரணமான அப்படி தான் சொல்லுவான். என்னப்பா அது, அட போங்க சார், ஆஃபீஸில் ஒரே டார்ச்சர், மேனேஜர் வைக்கிறாரு, அதுக்காக சாயங்காலம் பார்ட்டி. இன்றைக்கி என்ன பாச்சு சார், ஒருத்தன் வந்தான் சார், ஒரு 5,000 கொடுத்தான், அந்த பார்ட்டி. சரி கல்யாண வீட்டுக்கு போகிறான், என்னப்பா ஒன்றும் இல்லையா, எந்த ரூமில் அப்படின்னு கேட்பான். ஸோ அவன் கல்யாண வீட்லேயும் சம்மந்தப்பட்டவன் மணமகனாக இருக்குந்தா அவன் பாட்டில் ஒரு 10-20 பாட்டில் வாங்கி வச்சுருக்கணும். இது நமக்கு விளக்கமாக போச்சு. அதாவது நல்லதுக்கும் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ கவலையை மறக்கிறாந்தா இது மாதிரி பாட்டில் சாப்பிட்டு போகலாம், ஏதோ ஒன்று சாப்பிட்டு போகலாம், உயரக்க மதுபானம்லாம் இருக்குது. அது தாண்டி இன்னைக்கு கஞ்சா, மெத்தப்பட்டைன், கொக்கைன்னு, அதுவும் இது ஓஜினு எது சொல்கிறாங்க சார்? என்ன சார் ஓஜினா? இல்லை அது எனக்கு தெரியாது சார். இல்லை இப்போ இது மாதிரி ஹை லெவல் போதைப் பொருள், அதுவும் ரிஸ்கான போதைப் பொருள், இதெல்லாம் தடை செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருள். காக்டெயில்னு நம்ம தமிழில் சொல்கிறாங்க. இங்கே காக்டெயில் இன்னைக்கு உண்டுனா அப்படின்னா ஸ்டார் ஹோட்டலே இருக்குது சார். இப்போ ஒட்டுமொத்தமாக கலக்கிறாங்க. இது ஒரு 100, அது ஒரு 100, அது ஒரு 100 போட்டு கலக்கி சாப்பிடுவாங்க. அது ஒரு காக்டெயில். ஒருவேளை இந்த போஜிங்கிறது கஞ்சா, மெத்தப்பட்டமின் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுக்காங்களா என்னங்கிற நமக்கு தெரியாது. ஏன்னா இது புதுசாக கையாளப்படும் இந்த போஜிங்கிறத. அதனால் அது இது
போலீஸ் ஆஃபீஸர்ஸே நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஓ, இப்போ காவல்துறை தெரியாமல் நடக்கலங்கிறீங்களா அப்படி? ஆமாம், இப்போ சமீபத்தில் கூட அரசு விழாவில் ஒரு அதிகாரி டான்ஸ் ஆடினார்ல, ஆமாம் ஆமாம், அவர் போதையில் ஆடினாரு. போதையில் ஆடினார் உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசியிருக்கும்போது அப்புறம் ஆடினார் மேடையில். ஆடினார். அந்த மாதிரி எல்லாருமே இப்போ அது ஒரு பேஷனாக பண்ணிட்டாங்க. அதனால் அது தமிழ்நாட்டில் வந்து தடுக்க முடியாது. இப்போ ஆனால் எல்லாருக்கும் இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியும் யார் விற்கிறா என்ன, எங்கேருந்து வரலாம் தெரியும். அப்பப்போ ஒரு எவனா இழிச்சாயம் வாடினா இந்த மாதிரி ஒருத்தர் மாட்டான்னா டக்குன்னு அதாவது அந்த போதை தடுப்பு பிரிவில் இருக்கவங்க மாதத்துக்கு ஒரு 5-6 கேஸ் போடணும். அது இப்படி பப்ளிசிட்டி அவங்க பண்ணிடுறாங்க. ஆனால் போதை தடுப்பு போதை கடத்தல் போதை தடுப்பு காவல்துறை சரியாக அவங்க வேலையை செஞ்சாங்கன்னா நிச்சயமாக இருக்குது. ஆனால் இது பெரிய லெவலில் நடக்குது போலையே சார். எல்லாம் இதுவரை 18 பேர் மாட்டியிருக்காங்களா? ஏங்க கல்லூரியில் இருக்குது சார். எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் கெஸ்ட் ஹவுஸில் அந்த ஹாஸ்டலில் எல்லா பேரும் சாப்பிட்றான். அதனால் நீங்கள் எந்த காலேஜ் ஹாஸ்டலுக்கு போனீங்கனாலும் அங்கே இது இருக்குது. ஓ, அதனால் அந்த ஹாஸ்டல் வார்டனையே கரெக்ட் பண்ணிவிட்டு இவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. எந்த ஹாஸ்டலில் அந்த போதைப்பொருள் இல்லைன்னு சொல்கிறீங்க? இப்போ அவங்களும் போதைப்பொருள்லாம் பெத்தமிட்டமின் இதெல்லாம் போட ஆரம்பிச்சானுங்க பசங்க. ஆமாம் ஆமாம். அதனால் சமீபத்தில் ஒரு தனியார் கல்லூரியில் ரைடு போகும்போது பார்த்தீங்கன்னா கிலோக்கணக்கில் கிடச்சிதான் சார். தமிழ்நாட்டு போலீஸார் தமிழ்நாடு அரசு ரெண்டுமே கவனம் செலுத்தணும் இதில். ஏன்னா எதிர்கால சந்ததி இப்படி மோசமாக போட்டிருக்குன்னா அது அரசும் கவனம் செலுத்தணும். கொஞ்சம் காவல்துறையினர் ஃப்ரீயாக விடணும். எவனாக இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணு. இதில் வந்து தயவுராஜனி காட்டாது. ஏன்னா எதிர்கால சந்ததி கெட்டு போகுது கண்டிப்பாக. அதனால் அதில் தமிழக அரசு கொஞ்சம் விழிப்போடு இருக்கணும், உஷாராக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும்னு நேரல் சார்பிலும் நம்ம சேனல் சார்பிலும் கேட்டுக்கொள்ள வேண்டும். வேறு என்ன செய்ய முடியுது? இல்லை, இப்போ இதில் வந்து ஏன் நடிகைகள்லாம் உள்ள வீக்கெண்ட் பார்ட்டி போயிட்டு அதில் நடிகை பேர் இருக்குது. நடிகைகள் வீக்கெண்ட் பார்ட்டிக்கு போகிறதுக்கு என்ன காரணம்னா லிங்க் சர்வீஸ். இப்போ நம்ம தமிழில் சொன்னோம் ஆமாம். அதாவது அந்த பார்ட்டிக்கு பல கோடீஸ்வரனும் வரணுங்க. இந்த கோடீஸ்வரனுக்கு என்னென்னா அவங்கள ஒரு ஜாலி ஸ்டேட்டஸ், நான் அந்த நடிகை போட்டேன்டா, நீ நான் அவளை போட்டல, இப்படிலாம் பேசுகிறது அவங்களுக்கு சந்தோஷம். அதனால் அவங்க வந்து நிறைய கள்ளப்பணம் வச்சுருக்காங்க. அந்த கள்ளப்பணத்தை இப்படி நடிகைகளுக்கு வாரி இறைக்கிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் கெட் டுகெதர் யார் கொடுக்கணும்? இந்த மாதிரி ஆள் தான் கொடுப்பான். ஓ, அதாவது அவன் யார் எப்படி வாய்ப்புக்காக விருப்பப்பட்டு போகிறாங்களோ அப்படி சார்? ஆமாம், எல்லாருமே விருப்பப்பட்டு தான் போகிறாங்க. இப்போ சினிமா நடிகையானால் நாம் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியும். எந்த நடிகை தெரியாமல் இருக்கா? எல்லா நடிகைகளுக்கும் தெரியும். இப்போது ஒரு ப்ரொடியூசர் ஒரு 4-5 பேரை பார்த்தேன். என்னையா நீ பாட்டுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் போட்டு படத்தை எடுத்துருக்க, என்ன இதுன்னு கேட்டு, ஆடா போங்க சார், 10-20 கோடி இருக்குது, அதில் ஒரு 1 கோடி ரூபாய் எடுத்து நாமளும் தயாரிப்பாளர் டெய்லி அவன் மேனேஜரோ அசிஸ்டண்ட்டோ கூப்பிட்டு வந்துடுறான். ஜாலியாக ஒரு 90 நாள் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் சார், 1 கோடி ரூபா போனால் கூட பரவாயில்ல சார். அடப்பாவத்தை இப்போ தான் சொல்கிறாங்க. ஆமாம், நான் ப்ரொடியூசர்னு சொன்னால் வீட்லேயும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. சரி ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு படம் பண்ணிகிட்டு இருக்காருன்ட்டு அந்த மாதிரி. ரெண்டாவது வருகிற நடிகைகளும் அந்த பண்பாட்டுக்கு விரோதமாக எல்லாம் செய்கிறதுக்கு தயாராக தான் வர்றாங்க. அவங்க இசைவோடு தான் செய்கிறாங்க. மற்றபடி கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி கட்டாயப்படுத்தி அதெல்லாம் அந்த பேச்சே கிடையாது. முதல்ல சொல்லும் போதே ஏம்மா இந்த மாதிரி நாங்கள் யார்கிட்ட நீ சொல்லணுமோ எல்லாம் போகணும், ஆனால் நீ ஹீரோயின், உனக்கு சம்பளமும் கொடுத்துரும். ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க. ஹீரோன்னா சம்பளமே கொடுக்க மாட்டானுங்க, அவன்கிட்ட வாங்குவாங்க. இப்படி தான் பல ப்ரொடியூசர் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களும் என்ன பண்ணுறாங்க, சரி ரைட்டு, முதல் படத்தில் நம்ம இப்படி தான் இருந்தோம், அடுத்த படத்துலையும் இப்படி இருக்கும். ஆனால் அந்த நடிகை ஒரு கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறான்னு வச்சுங்க, அப்போது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். பயப்படுவானுங்க, சரி அது சம்பளமே அதிகமாக கொடுங்கன்னு கொஞ்சம் எட்டி நிற்பானுங்க. அது வேறு லெவலில் மல்டி மில்லியனர் வெளிநாட்டுக்காரங்க கிரிக்கெட்டுக்காரங்க அவங்ககிட்ட சரசெல்லாம் அந்த உச்சத்துக்கு தகுந்த மாதிரி. ஆமாம், அதனால் என்னென்னா நடிகை அப்படின்னா இப்படி தான் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம மக்கள் வந்துட்டாங்க. எதுக்கு சினிமாக்காரங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேங்கிறான்? இது மாதிரி போனீங்கன்னா அங்கே உள்ள கும்பாலமும் இல்லை, போனீங்கன்னா அங்கே வீட்டு சொந்தக்காரங்களை மழை மேய்ஞ்சிடுவாங்க, அவங்கள கெடுத்துருவாங்க. ஓ சினிமாவில் நடிக்கவா அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் அவங்களை வந்து எட்டி வைக்கிறது. இவங்க இயல்பாக இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இல்லை அசோசியேட் டைரக்டரோ ஒரு நடிகைகிட்ட பேசும்போது, நடிகைன்னா வளர்ந்து வர்ற ஒரு நடிகைகிட்ட பேசும்போது, இந்த பாருமா இதுதான்
இப்படித்தான், இதுக்கு ஒத்துக்கிறா இருந்தால் வா, இல்லை இப்படி. ஸோ எல்லாரும் சம்மதித்து முழு மனதோடு சம்மதித்து தான் இந்த மாதிரி வராங்க. அப்போ அந்த பார்ட்டிக்கு வரும்போது அவங்க லிங்க் சர்வீஸ் யார் யார் பெரிய ஆள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி அவங்க பணம் கொடுத்துருவாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து அந்த வருமானத்துக்கு அப்படி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சொல்லி போயிடறாங்க. இதில் உச்சபட்ச நடிகர்லாம் அதில் சிக்குவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்களா சார்? ஏற்கனவே சிம்புவோட உதவியாளர் தான் மாட்டியிருக்காரு சர்புதீன். இப்போ சிம்பு மாட்டுவார் எப்படி சார்? அதாவது பெரிய நடிகர்களுங்க பாருங்க, அவங்க இவ்வளவுக்கு சீப்பாக போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கே வந்து சர்வ் பண்ணிடுவான். காங்கோ நாட்டுக்காரனாவது நைஜீரியா நாட்டுக்காரனாவது வீட்டிலே வந்து சர்வ் பண்ணிடுவான். யாருக்கும் தெரியாது. ஏன்னா பப்ளிக்காக இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பார்ட்டி நடக்குது, அந்த பார்ட்டிக்கு இவ்வளோ போனாருன்னா உடனே தெரிஞ்சுவோம். ஆமாம். மற்றவன்னா நடிகைகளை பற்றி எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா 2-3 படம் நிஜயோட யாருக்கும் தெரியாது. ஸோ பிரச்சனை இல்லை. ஆனால் உச்சபட்ச நடிகர்கள், அதாவது கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் எல்லாருமே வீட்டுக்கு வர வச்சு அவங்க சாப்பிட்றதுக்கு வசதி இருக்குது. அவங்க எதுக்கு இப்படி வரணும்? கெட்டுவதற்கு அப்படியே கெட்டுவதர் வந்தாலும் இப்போ சினிமா விழாவுக்கு கெட்டுவதர் வருவாங்க. ரூமில் போய் அவங்க சாப்பிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. மிதமிஞ்சிய போதையாச்சுன்னா எங்கேயா போய் இடிச்சிக்கிட்டு இருப்பான். அவன் காலில் தெரியும். ஜெய் மாட்டிக்கிட்டால் நடிகர். ஆமாம். அந்த மாதிரி மாட்டிப்பாங்க. ஜெய் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணாலாம் பண்ணாங்கல்ல. இல்லை, ஜெய்காந்த் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் மாட்டிக்கலை, சாப்பிட்ருக்காங்க. ஆனால் மாட்டியிருக்காங்க. இப்போ அவர் கிருஷ்ணா வந்து விசாரணை போயிட்டு வந்துட்டார். ஆனால் ஸ்ரீகாந்த் இனிமேல் தான் போகிறாரு நினைக்கிறேன். ஏன்னா 2 சம்மனுக்கு போகலை, ஏதோ காரணம் சொல்லி அவர் போகலை. அதனால் அது ஒரு சீரியஸான வழக்காக தான் போகும். 2வது நான் பெயில் அஃபென்ஸ், அது ஒரு பெரிய விஷயம். ஓ, ரொம்ப இவர் பெரிய ஸ்டேட்டஸ் உள்ளது அதுன்னு சொல்லி தான் அவங்க வந்து பெயில் கொடுப்பாங்க. இதில் சிம்பு மாட்ட வாய்ப்பு இருக்கு சார்? வாய்ப்பே இல்லை. ஏன்னு சொன்னா, ஏன்னா சிம்புவுடைய உதவியாளர் தான் பேர் வந்துட்டே இருக்கு. ஏங்க முன்னாள் உதவியாளர், மகனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கறது ஒரு வருத்தத்தில் இருக்காரு. முன்னாள் உதவியாளர், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு உதவியாளர்னு சொன்னால் சிம்பு எப்படி சம்பந்தம் இல்லைன்னு கேட்கலாம். இது முன்னாள் உதவியாளர். அப்போது முன்னாள் உதவியாளர் கோபிடிச்சிருக்காரு. அப்போ அவன் ஆல்ரெடி எல்லாத்தையும் பழகிருப்பார். பழகினப்போ ரெக்க முளைச்சிட்டு தனியாக போயிட்டார். ஸோ சிம்புக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமே இல்லை. தேவையில்லாமல் சிம்பு இழுக்கக்கூடாது. ஆனால் ஒரு அட்ரஸ், இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள முன்னாள் சிம்பு உதவியாளர்னு தான் பார்ப்பான் அப்படின்ட்டு. இல்லை ஷர்புதீன் மட்டும்தான் மாட்டினாருன்னா அவனவர் தான் முடியா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் பரபரப்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மீடியாக்காரர்கள் இந்த சிம்பு பேரை பயன்படுத்துகிறாங்களே, மற்றபடி அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சீப்பாகவும் போக வேண்டியதில்லை. அவரு கிட்டத்தட்ட 500-600 கோடி ரூபாய் சொத்து இருக்குங்க அவருக்கு. அவர் எதுக்கு இப்படி போகணும்? ஆனால் இப்போ இது வந்து சிண்டிகேட் மாதிரி ஒர்க் பண்ணுறாங்களா எப்படி சார்? ஆமாம் ஆமாம். ஏன்னா இப்போ தொடர்ச்சியாக மாட்டிக்கிட்டே இருக்காங்களே, சினிமாவுக்கு போதாத கிளம்பி நடந்ததில்ல. போதைன்னா டக்குன்னு ஒன்று சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள் அவங்க தெரியுது. அதாவது சினிமா நடிகர்கள் விநியோகஸ்தர்னா அவங்களுக்கு ஒரு அட்ரஸ் தெரியுது. அவங்க பார்க்குறாங்க. சாதாரண ஒருத்தன் ஒரு 10 பேரை பிடிச்சிட்டாங்கன்னா அது வந்து செய்தியாக இருக்காது. அது மக்களுக்கு அதில் போய் சென்றடையாது. 100 கோடி ரூபா கஞ்சா பிடிச்சிருப்பான், அதில் ஒருத்தன் அரசனாக இருப்பான், அவன் யாருமே தெரியலன்னு வச்சுங்க, அதை கண்டுக்க மாட்டாங்க. இது சர்வசாதாரண மக்கள் நினச்சிடுவாங்க. இதே ஒரு நடிகையோட உதவியாளர், நடிகை, துணை நடிகைனா பெருசப்படுவாங்க. நாமளும் பார்ப்போம். எத்தனை பேர் சிக்கிறான்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். ஆமாம். ஆனால் ஒன்று, சினிமாவில் இது இருக்குது. தமிழ் சினிமாவில் இப்போ தான் அதிகமாகிடுச்சு. ஏன்னா கேரளாவில் நிறைய இருக்குது, ஆந்திராவில் நிறையா இருக்குது, மும்பையில் கேட்கவே வேண்டாம், கப்பல்லே நடக்குது. அது நடிகரே போய் ஒருத்தர் மாட்டியிருக்காரு, நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இந்த மெத்தபெட்டமின் கஞ்சா, உயர்ற கஞ்சா எல்லாம் வந்து நடமாடுது. கண்டிப்பாக சார், பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.